ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினசரி வாழைப்பழம் சாப்பிட்றதுனால இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்குது. வாழைப்பழம் இருக்குல்ல, இது சுவையாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூட. தேடி தேடி அலைஞ்சு தங்கம் வாங்குறவங்களுக்கு கையில் இருக்க வைரத்தோட மதிப்பு தெரியாது அப்படின்வாங்க. அது மாதிரி தான் இந்த வாழைப்பழமும். வாழைப்பழம் அப்படிங்கிறது எல்லா காலநிலையிலையும் சீக்கிரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். இந்த பழத்தில் உடம்பை நீண்ட காலமாக ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ இது மாதிரியான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோயை கட்டுக்குள் வச்சிருக்கிறதோட செரிமான அமைப்பும் வலுவாக இருக்கும். வாழைப்பழத்தை மில்க் ஷேக், சிப்ஸ், காய்கறி வடிவங்களில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இது உடலுக்கு உடனடி ஆற்றலை கூட தரும். எலும்புகளை வலுப்படுத்துறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல எலும்புகள் வலுவாகும். வாழைப்பழத்தில் நிறைய கால்சியம் சத்து இருக்கு. இது எலும்புகளை பலப்படுத்துது, பலவீனத்தை நீக்குது. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா இருக்குல்ல, இது உணவுலேருந்து கால்சியத்தை உறிஞ்சுது. இதனால நம்மளோட உடம்பு இருக்குல்ல ரொம்ப காலத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். செரிமான அமைப்புக்கு நன்மை செய்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு வாழைப்பழம் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பழத்தில் ஏராளமாக நார்ச்சத்து இருக்குது. இது மலச்சிக்கலை நீக்குது. வாயு, வயிற்று வலி, வயிற்று பிடிப்புகள் இது மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிற வீதத்தில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிறு ஆரோக்கியமாக இருக்கும். வாழைப்பழம் இருக்குல்ல, இது உடம்பை ஆரோக்கியமாக வச்சு உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைபாட்டையும் சரி செஞ்சிடும். வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கும் வாழைப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தில் நிறைய நார்ச்சத்தும் மாவுச்சத்தும் இருக்கு. இது உங்களை ரொம்ப நேரத்துக்கு பசியாக உணராமல் தடுக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. காலை உணவு அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். இப்படி நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கிறதோட ஈஸியாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றது நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்தை சாப்பிட்றது இரத்த சர்க்கரையை குறைக்க உதவும். நீரிழிவு நோயில் பல பழங்களை சாப்பிட முடியாது. ஆனால் வாழைப்பழத்தை குறைந்த அளவில் எடுத்துக்கிறது நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. மன அழுத்தத்தை போக்குறதுல வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றது மன அழுத்த பிரச்சனையை சரி செய்யும். வாழைப்பழத்தில் ட்ரிப்டோபன் அப்படிங்கிறது இருக்கு. இது உடல்ல செரோட்டோனின் உற்பத்தியை செய்து, செரோட்டோனின் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் இருக்குல்ல, இது உடல்ல வெளியாகி மன அழுத்த பிரச்சனையை சரி செய்யும். குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.